விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான. அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள். அப்புறம் தமிழ்நாட்டினுடைய 17வது சட்டமன்ற பொது தேர்தல் ஜனநாயக திருவிழா ஸ்டார்ட் ஆகிடுச்சுப்பா. கடந்த மார்ச் 15ஆம் தேதியிலிருந்து காவல்துறையினருக்கான பணி கூடுதல் சுமையோடு இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதில் இப்போ நமக்கு இந்த எலெக்ஷனுக்கான ஒரு ஸ்பெஷல் டேட் அறிவிச்சிருக்காங்க. அது ஒரு 53 நாள். அது எலெக்ஷன் டியூட்டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு, அதாவது டேட் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் அந்த எலெக்ஷன் அது சொன்னது என்றைக்குன்னா 15/3/2026. அப்புறம் அந்த 2 days ஆஃப்டர் த கவுண்டிங் ஆஃப் ஓட்ஸ், வாக்கு எண்ணிக்கை முடிந்ததற்கு பிறகு 2 நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது 6/5/2026. அந்த 15/3/2026 6/5/2026 அதற்கு ஒரு டோட்டல் 53 நாள் ஆகுது. அதற்கான ஒரு ஜிஓ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த ஜிஓ நம்பர் 465 அது போட்டிருக்கேன். அது பிடிஎஃப் லிங்கில் இருக்கும். இப்போ என்ன அதற்கு அப்படின்ற மாதிரி நம்ம சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வித்தியாசம் தெரியும். இது எதுக்குன்னா, இப்போ போன தடவை லாஸ்ட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்துச்சு பார்த்தீங்களா, அது 19/4/2024 நடந்தது. அதில் 83 நாள் அந்த எலெக்ஷன் அறிவிச்சிருந்தாங்க. அதாவது 16/3/2024 6/6/2024 வரைக்குமான டேட்டு 83 நாள் போட்டு எலெக்ஷன் அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கு ஒரு ஜிஓ அந்த நேரம் எம்எஸ் நம்பர் 490/2024 அது அறிவிச்சிருந்தாங்களா. அந்த 6/6 முடிஞ்சிருச்சா, அதிலிருந்து அந்த எலெக்ஷன் வாங்குறதுக்கு பெரும் படாத பாடு படுறாப்புல இருந்துச்சு. அதாவது நம்ம சேனல்லையே அந்த முந்தைய ஃபாலோவர்ஸ்னால் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த எப்படி வாங்கணுன்றதும் தெரியும். ஃபஸ்ட்டு அந்த ஜூன் 24 முதல் பதிவு போட்டோம். ஏன்னு கேட்க நாதி இல்லை. போலீஸாருக்கான 83 நாள் எலெக்ஷன் சாமியே வரம் கொடுத்தாலும் கெடுத்து விடும் பூசாரிகள் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு போட்டான். அப்புறம் அது ஓரளவுக்கு அலாமிங் ஆச்சு. அரசியல் தலைவர்களுடைய கவனம் ஈர்க்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பேருக்கு அதை டேக் பண்ணி போட்டான். அதன் அடிப்படையில் அப்புறம் பார்த்தோம்னா சரி, அவர் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் பேசினார். அதுக்கடுத்து உடனே அடுத்த பதிவு போட்டான். சீமான் கவனம் ஈர்த்த போலீஸாருக்கான 83 நாள் அப்படின்னு சொல்லி அடுத்த பதிவு போட்டான். அப்புறம் அதனை தொடர்ந்து அவர் சீமான் நாம் தமிழர் கட்சி சொன்னதற்கு பிறகு அவர் பிஜேபி அண்ணாமலை, அப்புறம் அவர் பாட்டாளி மக்கள் கட்சி அவருடைய ஜிகே மணி, அவங்க எல்லா தலைவர்களும் அதை பற்றி ஏன் 83 நாள் நாங்கள் சம்பளம் நாங்கள் அந்த போலீஸாருக்கானது ஏங்க கொடுக்கறதுக்கு தாமதம் அப்படின்னாங்க. அப்போ ஒன்று போட்டோம். அதனுடைய ஃபாலோ அப் 83 நாள் எலெக்ஷன் பில் 5/7/2024 அனுப்பவும் ஆதரவு குரல் கொடுத்த அந்த பிஜேபி பாமகவுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அதில் ஒன்று போட்டான். அப்படியும் வரலை. அப்பையும் அந்த 15/7/2024 பில் அனுப்புங்கன்னு சொன்னாங்களே தவிர பணம் வரலை. அப்புறம் திரும்ப போட்டோம். மறுபடியும் அடுத்த பதிவு போட்டான். 83 நாள் எலெக்ஷன் தீபாவளிக்குள் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அரசுக்கு கோரிக்கை வச்சான். அந்த அக்டோபர் நவம்பர் மாதம் ஆயிடுச்சு. அந்த ஜூன் மாதம் முடிந்ததை தொடர்ச்சியாக நம்மளே இத்தனை பதிவு போட்டோம். அரசியல் கட்சி தலைவர்களுடைய கவனம் ஈர்க்க வச்சோம். அந்த மாதிரிலாம் ஆகாத அளவுக்கு, அதாவது அந்த திருக்குர்ஆன் ஹதீஸில் நபிகள் நாயகம் சொல்கிறதாக ஒரு வசனம் வரும். அது உழைத்தவனுடைய வியர்வை உலர்வதற்கு முன்பாக அவனுக்கான கூலியை வழங்கி விடுங்கள் அப்படின்னு சொல்லி, அந்த பரிதாபத்தில் தான் கேட்குறேன். இந்த எலெக்ஷனுக்கான கஷ்டம், போலீஸாருக்கான கஷ்டம் எவ்வளவுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இன்னும் உங்களுக்கு கூடுதலான அந்த காவல்துறையினருடைய அந்த நம்பகத்தன்மையும் அவர்களுடைய அர்ப்பணிப்பான அந்த சேவையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த நேரம் அந்த கடந்த தேர்தல் நடந்துச்சு பாருங்க, பாராளுமன்ற தேர்தல். அந்த நேரம் 19/4/2024 தமிழ்நாட்டில் பார்லிமெண்ட் தேர்தல் 39 தொகுதிக்கும் ஒரே நாளில் தேர்தல். பீகார் போன்ற மாநிலங்களில் 7 கட்டமாலாம் நடந்துச்சு. அப்போ அவ்வளவு சென்சிட்டிவாக, அவ்வளவு கஷ்டமாக, அந்த அளவுக்கான கலவரங்கள் இருக்கக்கூடியது காவல்துறையினரால் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்ற அளவுக்குலாம் பார்க்குறீங்க இல்லை. ஆனால் இங்கே ஒரே நாள் தான்
39 தொகுதிக்கும் ஒரே நாள் தான். இப்பயும் கூட பார்த்துக்கோங்க, இந்த கம்ப்ளீட்டாக இந்த 234 தொகுதிக்குமே கூட ஒரே நாள் தான் தேர்தல். அதற்கு 23/4/2026 ஒரே நாள் தேர்தல். அதே இது 4/5/2026 வாக்கு எண்ணிக்கை. அதனால 234 தொகுதிக்கும் ஒரே நாள் தேர்தல் நடத்தக்கூடிய அளவுக்கு எவ்வளோ அர்ப்பணிப்பா அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடியவர்கள் பார்க்கணும். என்னதான் நீங்க பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் இறங்கினாலும் லோக்கல் ப்ராப்ளம் பார்க்கக்கூடியது இந்த தமிழ்நாடு போலீஸினுடைய நிலைமை தானே. அதனால அந்த அடிப்படையில் சொல்றேன். ஆனால் இவர்களுக்கான இது இது முடிஞ்ச உடனேயே 6/5/2026 முடிஞ்ச உடனேயே 10/5/2026 அந்தந்த கன்சர்ன் டிபிஓவுக்கு அந்த ஸ்பெஷல் எலெக்ஷன் டிஏ பில்லு சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 15/5 கொடுத்துருங்க. அதுதான் அந்த மரியாதைக்குரிய வசனம். எது அந்த உழைத்தவனுடைய வியர்வை உலர்வதற்கு முன்பாக போய் சேரணுன்ற அந்த மரியாதையை காப்பாற்றுற வசனத்துக்கான அடையாளம் இதுதான். அப்புறம் கூடுதலாக தேர்தல் பணியில் இருக்கக்கூடிய போலீஸாருக்கு நம்ம சொல்லிக்கிறது என்னன்னா, இது ஒரு எலெக்ஷன் அறிவிச்சிட்டாலே இது ஒரு எலெக்ஷன் ஜுரம்னு சொல்லலாம்ப்பா. அந்த எலெக்ஷன் ஜுரம் வந்துடும் யாருக்கு? பொலிட்டீஷியன்ஸுக்கு, ஆல் பார்ட்டிக்கு. அது இன்வேரியபிளி அவங்க ரூலிங்கு அப்போசிஷன் அதெல்லாம் விட்டுருங்க. ஆல் பார்ட்டிஸுக்கு அந்த எலெக்ஷன் ஜுரம் வந்துடும். ஜுரம் வந்தால் என்ன பண்ணுவாங்க? ஜன்னி அந்த பிதற்ற மாதிரி ஆளாளுக்கு பிதற்றுவாங்க. ஆனால் சட்ட அமைச்சராக இருந்தவர் CV சண்முகம் ஆனால் ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாரு. கனவை சொல்லுங்கள்னு சொல்லி முதல்வர் சொன்னார்னா எனக்கு நயன்தாரா வேணும்னு கனவு வருதுன்றாரு. எவ்வளோ கேவலம்! எந்த அளவுக்கான வல்காரிட்டின்றது கூட தெரியாத அளவுக்கு இருக்காங்க பாருங்க. இப்படி ஆட்கள் தாப்ப நம்மளை ஆள்றாங்க. அந்த ஆளக்கூடிய உயர் பதவி சட்ட அமைச்சராக இருந்தவர். ஆனால் ஆனால் என்ன பேசுகிறோம்னு சொல்லி தெரியாது. நாட் ஓன்லி ஹிம்செல்ஃப், யார் எல்லாரும் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்தோம்னா இது பற்றியே தனியாக பதிவு போட்டுக்கலாம். அதான் ட்ரோல் பண்ணுறாங்கல்ல நிறைய. அதற்குனே இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் சேனல் பார்த்தோம்னா அந்தந்த டீம் அதை எடுத்து ட்ரோல் பண்ணுறாங்க. அவ்வளவு கேவலமா? நான் இந்த பார்ட்டி அந்த பார்ட்டிலாம் சொல்ல வரல, எல்லா இதுலையும். அப்ப அந்த பணியில் இருக்கக்கூடிய தேர்தல் பணியில் இருக்கக்கூடிய போலீஸார் நம்மதே நிதானம் தவறாமல் இருக்கணும். எவனையும் கை நீட்டிடக்கூடாது. வேணும்னே வம்பில் இருப்பாங்க. அட்டென்ஷன் டைவர்ட் ஆகுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணுறதுக்கு வருவாங்க. வேணும்னே மற்ற எதிர்கட்சிட்ட அது இதெல்லாம் போய் அவன் ஒருத்தன் அடிக்கிறது அதுலாம் தீவிரம் இருக்க மாட்டான். போலீஸ்கிட்ட வம்ப கட்டுறதுக்குன்னே ஒரு குரூப் இருப்பான். ஆனால் சும்மா நின்னா கூட உரண்டையில் இருக்கிறதுக்குனே வருவேன். அதனால் அதெல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளோ மேக்சிமம் இது உங்களுக்கான பொறுமைக்கான பணி. ஆனால் உங்களது வேகம் காட்டுவதற்கான பணி கிடையாது. போலீஸ் அங்கே பிசிக்கலாக நிற்கிறான், பார்க்குறான், சொல்கிறான். ஆனால் அவங்க கேட்கல. ஒரு மாதிரி சுச்சுவேஷன் வேறு மாதிரி ஆகுது. உயர் அதிகாரிக்கு கவனம் உடனடியாக தகவலை தெரியப்படுத்துங்க. கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் தெரியப்படுத்துங்க. SB ஆஃபீஸுக்கு தகவல் தெரியப்படுத்துங்க. அதுதான் நீங்கள் செய்யக்கூடியது. அந்த இடத்துல கை நீட்டுறது நீங்களாக ஒரு கூடுதலான ஒரு சென்சிட்டிவான மேட்டரை பெருசாக ஆக்கி விட்டுறாதீங்க. அதுதான் இதில் சொல்லணும். ஏன்னா அப்புறம் அதுக்கு பிறகு பார்த்தோம்னா இது எல்லாமே கோட் ஆஃப் கண்டக்ட் எலெக்ஷனுடைய தேர்தல் விதிமுறைக்கு உட்பட்டு தான் இப்போ நீங்கள் பணிபுரிய. அதனால நம்மளுடைய அதிகாரிகள் நினைச்சாலும் காப்பாற்ற முடியாத அளவுக்கு போயிடும். அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ரொம்ப ரொம்ப பொறுமையாக ஒரு தவமாக இருக்கணும். பொதுவாகவே இப்போதைக்கு போலீஸ் டியூட்டி அப்படித்தான் இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு நல்லது. அன்றாடம் செய்திகள் பார்க்குறோம்ல, அதன் அடிப்படையில் பாருங்க. அப்புறம் இந்த இது மெயினாக எலெக்ஷன் டிஏ சொல்றதுக்காக சொன்னேன். இதனை தொடர்ந்து அப்புறம் ஒரு மெமோரண்டம் கூட இன்னைக்கு போட்டிருந்தாங்கப்பா. ஆனால் அதுவும் இந்த போட்டு விட்டுருக்கேன் பார்த்துக்கோங்க. அவர் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் அந்த நோடல் ஆஃபீஸர் அது ஒன்று போட்டிருக்காங்க. ஸ்டேட் போலீஸ் நோடல் ஆஃபீஸரு இன்ஸ்பெக்டர் ஜெனரல் அவங்க ஒரு மெமோரண்டம் இதே தான் அந்த 53 நாளைக்கான அந்த டிஏவை டேஸ் சொல்லி காமிச்சு போட்டிருக்காங்க. முடிஞ்சோடனே பார்ப்போம் எப்படினாலும் அந்த போன பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு மாதிரி முட்டி மோதி தான் கேட்க வைக்கிறாங்களா, அதுக்கு தான் முன்கூட்டியே போட்டுக்கிட்டேன். இது இந்த பிடிஎஃப் லிங்க் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு இந்த பதிவில் எப்போனாலும் இருக்கும். இது ஒரு ஆவணப்படுத்துறது மாதிரி எனக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா எலெக்ஷன் டிஏ அப்படின்னு சொல்லி போட்டோம்னா வந்துடும். அதனால் அது பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும். அதற்கெல்லாம் தேவையில்லாத அளவுக்கு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இல்லைன்னா அப்புறம் நம்ம தொடர்ச்சியாக பேசி தானே ஆகணும். அதனால் பார்ப்பேன். அப்புறம் நம்ம போலீஸாருக்கு சொல்லக்கூடியது இந்த தேர்தல் பணியை மிகவும் சிறப்பாகவும் மிகவும் பொறுமையாகவும் நல்ல முறையில் நீங்கள் செய்து முடிப்பதற்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். காவல்துறையினருக்கு இந்த கட்சி அந்த கட்சி எந்த ஃபேவரும் கிடையாது. ஆனால் நமக்கு சட்டப்படியான கடமை ஆற்றுவதற்காக இங்கே இருக்கான். அந்த வகையில் பார்ப்போம்ப்பா. நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணல என்ன பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம். வணக்கம்.